ஆண்டன் அஜித் டைரக்ஷன்ல உதயாதீப், ஆதிஷ் பாலா, கவிதா சுரேஷ் நடிப்புல வெளியே இருக்கிற சாவி படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். தன்னோட மாமா மகளை காதலிக்கிறாரு ஹீரோ உதயாதீப். ஒரு விபத்துல அந்த மாமா திடீரென இறந்து போறாரு. மறுநாள் காலை உடலடக்கம் நடைபெற இருக்கும் நிலையில இரவுல பிணத்தோட வீட்டுல இருக்காரு. சில காரணங்களால நல்லா தூங்கிடுறாரு. மறுநாள் காலை பெட்டியில இருக்கும் பிணம் காணாம போயிருது. போலீஸ் இன்ஸ்பெக்டரான ஆதேஷ் விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. பிணத்தை திருநது யாரு, அது எங்க போச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு பலர் மீது அவருக்கு சந்தேகம் வருது. அப்போது இறந்தவரோட சகோதரனும் திடீரென இறந்து போறாரு. போலீஸ்க்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. இப்படி ஒரு விசாரணை ஆங்கில சொல்லும் படம் தான் சாவி. இதென்ன தலைப்பு சாவி அப்படின்னு நீங்க கேட்கலாம். சாவு வீடு அப்படிங்கிற தலைப்பு பிசினஸ் ரீதியா எதிர்ப்பு வந்தனால சாவி அப்படின்னு சுருக்கி வச்சிருக்காங்க. பிணத்தை மையமா வச்சு சாவு வீடு பின்னணியில எத்தனையோ படங்கள் வந்து இருக்கு. ஆனா சாவியில அதை காதல் கலந்து டார்க் காமெடியில சொல்லியிருக்காங்க. பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா பானா காத்தாடி உள்ளிட்ட பல படங்கள்ல சின்ன கேரக்டர்ல நடிச்ச உதயதீப் இதுல ஹீரோவா பண்ணியிருக்காரு. காதல் திருமணம் செஞ்ச தான் அப்பாவை மாமன்களை கொண்டு விட்டாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டாலும் ஒரு மாமன் மகளை காதலிக்கிறாரு. அந்த பழைய கோபத்துலதான் தான் அப்பா உடலை மறைச்சு விட்டதாக காதலியும் சந்தேகப்படுறாரு. அந்த இடங்கள்ல உதயதீப் நடிப்பு ஓகேவா இருக்கு. காதலி கிட்ட பேசுற சில ரொமான்ஸ் விஷயங்கள் கொஞ்சம் ஓவரா இருக்கு. மற்றபடி அவர் ஹீரோ மாதிரி இல்லாம படத்துல ஒரு கேரக்டர் மாதிரி தான் தெரியுறாரு. ஹீரோயின் 1-2 சீன்கள்ல மட்டுமே வந்து பேசிட்டு போறாங்க. போலீஸ் இன்ஸ்பெக்டராக வரும் ஆதிஷ் பாலா அடிக்கடி சவுண்ட் விட்டுட்டே இருக்காரு. டென்ஷன் ஆகுறாரு. அவர் விசாரணையில சந்தேகப்படும் சில இடங்கள் மட்டும்தான் உருப்படினே சொல்லலாம். மற்றபடி படத்துல பெருசா சொல்லும் கொள்ளும்படியான நடிப்பு இல்லன்னே சொல்லலாம். ஹீரோ அம்மா, அத்தைய, இன்னொரு மாமாவோட வாக்குமூலம், இறப்பு குறித்து அவங்க பேசுற விஷயங்கள், பிளாஷ்பேக் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. போலீஸ் விசாரணையும் கிளைக்கதையும் ரொம்பவே சோதிக்குதுங்க. பட்ஜெட் காரணமா சீன்கள் ஒளிப்பதிவுல தரம் இல்லன்னே சொல்லலாம். படத்துல விறுவிறுப்பான சீன்கள், தெளிவான திரைக்கதை இல்லாதது பெரிய மைனஸா இருக்கு. புதுமுக நடிகர்கள் பலரோட நடிப்பு செட் ஆகலனே சொல்லலாம். பிளாக் காமெடி ஒர்க் அவுட் ஆகாதனால சிரிப்பும் வரமாட்டேங்குது. உறவினர்கள் எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்கும் ஒரு காட்சி மட்டுமே சிரிப்பா இருக்கு. பணம் எப்படி காணாம போச்சுங்கிறத கடைசி நிமிடத்துலதான் சொல்லியிருக்காங்க. அந்த இனங்களும் அந்த ட்விஸ்ட் மட்டுமே சாவி படத்துல உருப்படியான விஷயமே சொல்லலாம். போதைப் பொருள் பயன்படுத்தாதீங்க, அது உங்க வாழ்க்கையை பாதிக்கும். அதனால பல சம்பவங்கள் நடக்கும். நீங்க என்ன செய்வீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது போன்ற மெசேஜ் மட்டுமே படத்துல இருக்கிற ஒரே ஆறுதல்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல சாவு வீட்டு கதையை வச்சு ரொம்பவே சாவடிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.